ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மறுபடியும் ராஜாப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோடு ஒரு 11 நாட்கள் இருந்தேன். கூடவே ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த தருணம் திரும்ப இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க, இப்போ நான் கிளம்புறேன், ஏன்னா எல்லோரும் என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாணி என் நண்பன், முத்து என் நண்பன். நட்பு அப்படின்றத விட வேறு பெரிய வார்த்தை இருக்க போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தன் புதுண்டா மொத்த பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரையும் கூப்பிட வேணாம். அதுதான் எல்லா கைதட்டும் அவனே வாங்கிடுவான். இந்த திரைப்படம் என்னென்னா, சென்சார் முதல் முறையாக என்கிட்ட ஒரு 2-3 படங்களுக்கு தாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவையும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் பேனாவை எங்கேயுமே வைக்காமல் சென்சார் அதிகாரிகள் முழுக்க கண்ணை மூடிட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக உட்காந்து ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. என் நண்பன் பாணிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அதுக்கு ராஜாப்பா இசை இருக்குது. அதையும் தாண்டி என் நண்பன் எம்கே முழு மனசோடு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு உறுதுணையாக என் நண்பன் நமோ நாராயணன் இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்தில் ரெண்டு இருக்குது. குறிப்பாக வந்து கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்கள் இங்கே இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்றைக்கி வந்து யாரும் சீடியாக வாங்கி கேட்குறது இல்லை காரில். முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ளே டிரைவர்கிட்ட எப்படியாவது வச்சுருக்க சீடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டோமான்னு தோணும். இப்போ யார் சீடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு அது MP3 மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது, இளையராஜாவை தவிர. அவ்வளோதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யார் பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ளே அப்படின்னா, இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அவன் பல பென்ட்ரைவ் வச்சுருக்கான். இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4ன்னு. இது வெறும் பாட்டு மட்டும். அதுபோக அவர் பண்ண பின்னணி இசை ஒன்று இருக்குது. ஆனால் இதை போய் நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டரில் கிடைக்கிது. நம்புகிற தலைமுறை கூகுளில் அப்படி கிடைக்காது. ஆனால் அந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டினுடைய லிஸ்ட்டு போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லைன்னு கூட பின்குறிப்போட தான் இளையராஜாவுடைய பாட்டு கூட தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதுதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல் ஆலையில்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் வந்தார், டெண்டுல்கர் மிஞ்ச தோனி வந்தார், தோனியை கோலி மிஞ்சிடுவாருங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போகிறதில்ல. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லையா, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாமல் இருந்துட்டு ரைட் நீங்கள் கிளம்ப போய் பிள்ளைக்குட்டியில் படிக்க வைங்கிட்டு எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய குணம். அப்போ அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல வந்த கோரிக்கை கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா சொல்ல வந்த கோரிக்கை அது மட்டும் இல்லை, இதை மொத்தத்தையும் தொகுத்துருங்க வேலையேன்னு. அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் அதுவே பெரிய சாதனை, நினச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கிற மனோஜ்குமார் சாரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்கள். ஏறத்தாழ அவர்களோடு சேர்ந்துருக்காருங்க, பெரிய விஷயம். அப்போ இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார் அவர், 50, 60. ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க, எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும். காரணம், மக்கள் எதை வியப்பாங்கன்னா, தான் விரும்பியது மேடையில் நடந்தால் வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது பிரமாதமாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. அவர் மறுப்பாருன்னு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன். கண்டிப்பாக நடத்தி ஆகணும். அது நான் யுவன்டையும் கார்த்திகிட்டையும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விழாவின் நாயகன் இசைஞானி அவர்கள் இருக்கும் இந்த மேடையில் நானும் இருக்கிறேன் என்பது என் மண்ணுக்கும் என் தமிழுக்கும் இவ்வுலகிற்கும் ஒரு பெருமை. இயக்குனர் பாணி அவர்கள் என்னிடம் அணுகி ஒரு விஷயத்தை சொன்னார். என் படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார் என்ற அந்த பெருமையோடு சொன்ன விஷயம், ஒரு இளைஞனை ஊக்குவிப்பதற்காக இளையராஜா அவர்களுடைய இசை கிடைத்தவுடனே எவ்வளவு உற்சாகத்தோடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும். திரு பாணி அவர்கள் ஒரு விஷயத்தை, இந்த படத்தை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு காரியத்தை சொன்னார். யார் தயாரிப்பாளர் என்று கேட்டேன். என்னுடைய உற்ற நண்பர் மலேசியாவில் இருக்கிறார். அவர் நண்பன் ஒருத்தன் படம் எடுக்க வேண்டும், உடனே நீ படத்தை ஆரம்பி, உனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு நண்பன் என்ற முறையில், நான் தயாரிப்பாளன் இல்லை, நண்பன் என்ற முறையில் உதவி செய்கிறேன் என்று மிகப்பெரிய பணத்தொகையை கொடுத்த அவர் இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கில் வர பார்க்கவே இல்லை. நானும் ஷூட்டிங்கில் நடித்தேன். எங்கள் ப்ரொடியூசர்னு அவர் இல்லைங்க, வரமாட்டாருங்க, மலேசியாவில் இருக்காருன்னார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் உங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அதனால்தான் நீங்கள் ஒரு நல்ல பாக்கியத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. யாரை பார்த்தாலும் உடனே இந்த டைட்டிலை வாசிக்கும்போது அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடமை, என் அம்மா ராணி, யார் வாசித்தாலும் என் அம்மா ராணி, என் அம்மா ராணின்னு சொல்லும்போது அவர்களுடைய அம்மாவை ராணியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமாக ஒரு அழகான டைட்டிலை கொடுத்துருக்கீங்க. அந்த டைட்டில் மூலமாக உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ராணியாக பார்க்கல, வாசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க அம்மாவை ராணியாக நேசிக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இசைஞானி அவர்களுக்கு பாராட்டு விருது இதெல்லாம் பழகி போன ஒன்று. இன்னொன்று அந்த பாராட்டு எல்லாத்தையும் அவர் கடந்து நிற்கிறார். அவருக்கு பாராட்டுறது புகழ்கிறது எல்லாம் போர் அடிச்சு போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு போர் அடிக்காது. நாங்கள் பொழுதுகிட்டே இருப்போம், பாராட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் கேட்டே இருக்கணும். சாமிக்கு பூத்துக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி சாமி அப்படியே வந்து நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் டெய்லி. அது மாதிரி நாங்கள் பாராட்டுறது எங்கள் கடமை. எனக்கு இது வரைக்கும் ரெண்டு பேரோட தான் மேலே தான் பொறாமல் வந்திருக்கு. யாருமே எனக்கு பொறாமல் வராது. ரெண்டு பேர் மேலே தான். ஒன்று, ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நம்புங்க. ஆனால் வெற்றி அடையலை. அதில் இன்னொருத்தன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான். என் லவ்வரோட அந்த புருஷனை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் நான் பொறாமை போகிறது யாருன்னா, இப்போல்லாம் யார் இளையராஜா சார் மியூசிக்கில் டைரக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர் பேரெல்லாம் மேலே பொறாமல் இருக்கு. பாணி மேலேயும் அந்த பொறாமை தான். என் லவோட புருஷன் பார்க்குற மாதிரி தான் அவரையும் பார்த்துக்கிருக்கேன். இப்போது இந்த உலகத்தை ஆள்வதற்கு செங்கோல் தேவையில்லை, ஒரு புல்லாங்குழல் போதும் என்று நிரூபித்தவர் எங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இசை ஆளுமையான அவருடைய தாழ் பணிந்து என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, இயக்குநர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூகத்தில் ஒரு பெண் பிறப்பது என்பதே பிரச்சனையாக இருக்கிறது. அவள் வளர்வது போராட்டமாக இருக்கிறது. அவள் சுதந்திரமான பெண்ணாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வது ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் போராட்ட பாதையைத்தான் நண்பர் இயக்குனர் பாணி அவர்கள் இந்த படைப்பாக தந்திருக்கிறார்கள். இந்த பயணத்திற்கு வழித்துணையாக மட்டுமல்ல, நண்பர் பாணிக்கு ஆசீர்வாதமாகவும் இசைஞானி அவர்களுடைய இசை அமைந்திருக்கிறது. அவருடைய இசையில் பாடல் எழுதுவது ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு முறை எழுதுகிற போதும் அவர் சொல்லுவார், நம்பிக்கையான வரிகளை எழுது, எளிமையான வரிகளை எழுது, கண்ணதாசனைப் போல வாழ்வியல் அனுபவ வரிகளை எழுது என்று சொல்லித் தருவார்கள். கொஞ்சம் யோசித்தால் வாங்கி அவரே எழுதியும் விடுவார். அப்படி பாட்டை பற்றிய நுணுக்கமான நிறைய விஷயங்களை
ஒரு ஆசானின் இடத்திலிருந்து, தந்தையின் இடத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தவர் இசைஞானி அவர்கள். அந்த அனுபவ வரிகள் சூழ்ந்த பாடல்கள் இந்த படத்தில் அமைந்திருக்கின்றன. அந்த பாடல்களை எழுதுகிற வாய்ப்பை அளித்த இசைஞானி அவர்களுக்கும் இயக்குனர் பாணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம் வந்தாச்சு. எஸ், ராணி படத்துடைய இசையை இப்போ நம்ம வெளியிட போகிறோம். இசைத்தட்டு வந்துருச்சு. ஸோ இப்பொழுது நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் இசைத்தட்டை வெளியிட திரு சமுத்திரகனி அவர்கள் இசைத்தட்டை பெற்றுக்கொள்வார். அவர் மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் இசைத்தட்டை வெளியிட்டுட்டாரு. சூப்பர். I request you all to be seated. இன்னொருக்கு எங்கள் அம்மா ராணி இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அனைவரையும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சாப்பாடு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. அனைவருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண என்னோடய டீம் எல்லாருக்கும் அடுத்த ஒரு சந்திப்பில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.